வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 19/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கே பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு ப்ராசஸிங்கெலாம் நல்லா தான் இருக்குது. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆகுது. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர்லேயும் ஆகும், 1 ஹவர்லேயும் ஆகும். எப்படியும் வித்ட்ரா ஆகிடும். வித்ட்ரா ஆகலை அப்படி அமௌண்ட் நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப்பில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே ஏறிடும். எப்படியும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆப் தான் நண்பா. அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனல் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேஎல்டிஆர் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. ஈஸியாக இருக்குது கேம்ஸ் விளையாடுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஆஃபரும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணவும் சரி, உங்களுக்கு கேரளா டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும், கட்டாயம் கிடையாதுன்பா. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கிறதுனால நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் 18/12/2023 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9/6/4. இந்த 9/6/4க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் நம்பர் ஏ போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4ஆம் நம்பர் மட்டும் சி போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். போர்டு வைஸாக டியரில் உட்காரதே ரொம்ப கஷ்டம்தான். நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு போர்டு வந்து சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9/6/4. இந்த 9/6/4க்கு பார்த்திங்கன்னா 9/4ன்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு இன்றைக்கி. நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுச்சு. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிற நம்பர் வரவே மாட்டேங்குது. அந்த 2ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த 9/2ன்ற செட்டு பாஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 9/6/4க்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 9/4 கனெக்ட் ஆகுது. ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9/4 ஏசி வந்து கனெக்ட் ஆகுது. அது 5ஆம் நம்பர் மட்டும் மாறி 6ஆம் நம்பராக வந்து ட்ரிக்கில் கிடச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு சூப்பராக இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். அதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் 9/4ன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த செட்டுங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் சூப்பராக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கமெண்டில் அப்பப்போ சொல்கிறாங்க, நல்ல வின் பண்ணவங்களும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம பழைய ஃபாலோவர்ஸ்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து எப்படி வீடியோ போட்டுருந்தோம், இப்போ எப்படி வருது அப்படின்னு. இப்போ வந்து நம்மளுக்கு இடையில பாஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுது, இப்படி தான் வந்துட்டுருக்கு. ரெகுலராக தான் நம்ம வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம வின்னிங் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு நம்பிக்கையே கிடைக்காததுனால தான் நம்ம வந்து அவ்வளோவுக்கு சொல்கிறதில்ல, அவ்வளோவுக்கு கெஸ்ஸிங்கை பற்றி நம்ம வந்து பேசுகிறதும் இல்லை. நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். கன்ஃபார்ம் நம்பர் அந்த மாதிரிலாம் நான் கொடுக்க கிடையாது. கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோடய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங்கை மட்டும் ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா இது நான் வந்து கொடுக்குறதே என்னோடய கெஸ்ஸிங். உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்லை உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்பா. நான் வந்து கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணுங்கன்னு இந்த வீடியோ நான் போட கிடையாது. ஓகேங்களா?
அது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னோடய ஃபாலோவர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சரி ஓகே. சரி வாங்க 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 029 029க்கு பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே கிடச்சிருக்கு. 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு நண்பா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த 02ன்றது இங்கே கொடுத்துருக்கோம். இதில் 9ஆம் நம்பர் கிடைக்கல. அதில் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 0வும் 2ம் இதுலேயும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 02 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 92 வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதில் வர வேண்டியது இதில் வந்துருக்குது, மிஸ் ஆகி வந்துருக்குன்பா. நம்மளுக்கு அதில் வந்துருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா 092 அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்ம சேர்த்து கொடுக்கல. இதில் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது மிஸ் ஆயிடுச்சு. இதில் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2-0ன்றது வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. இதில் வந்து 9ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த 9ஆம் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம்னா இதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குதுன்பா. நம்மளுக்கு ஏபி தான் பாஸ் ஆகிருக்கு. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராகவே நம்மளுக்கு கை கொடுத்துருக்குன்பா. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. சூப்பராக மாதம் நம்மளுக்கு 2 ஆல் போர்டு வந்து வின்னிங் கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 8 மணிக்கு தான் வந்து ரெகுலராக பாஸ் ஆகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக ஃபெயில் ஆகிட்டுருக்குது. ஆனால் வேறு கேசிங்கில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆகுது. நல்ல ஒரு சிங்கிள் போர்டில் கிடச்சிட்டு இருந்த கேசிங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டுருக்குது. இருந்தாலும் நான் வேறு கேசிங் எடுத்து தான் கொடுக்குறேன். அது ஆல் போர்டில் கிடைக்கிற நம்பரை விட மற்ற நம்பர் தான் பாஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 5-2-9 இந்த 5-2-9 பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் இதில் போர்டில் அப்படியே உட்காந்துருக்குன்பா. சூப்பராகவே போர்டு வைஸாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் வரலனாலும் நம்மளுக்கு 5-2 அப்படின்ற ஒரு செட் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஏபின்ட்டு. சூப்பரான நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து இந்த 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இந்த 3ம் 7ம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் நம்பர் சேர்த்து கொடுக்கல. இதில் 9ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு வந்திருந்ததுன்னா சூப்பராக நல்லா ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஃபுல் வின்னிங் இதுலேயாச்சும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5-2 நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். 5-2 கூட நம்ம வந்து ஒரு 9ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்சிருந்தா ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை இந்த 3ஆம் நம்பர் மாறி வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டு வந்து 3-7 கொடுத்தோம். 3-7 வந்து நம்மளுக்கு வரல. ஆல் போர்ட்லேருந்து இந்த 3ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. சரி ஓகேன்பா. நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. சரி பார்க்கலான்பா. அடுத்து பாருங்கள் 19-12-2023க்கான டெய்லாட்டுக்கான கெஸிங் பார்க்கலாம் வாங்க. 19-12-2023க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-3. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-1, 7-5, 7-3, 7-8, 1-5, 1-3, 8-5, 8-3, 9-1. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 7-1, 1-7ன்னு வரலாம், 9-1, 1-9ன்னு வரலாம், 1-5, 5-1ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-1-5, 7-1-3, 7-8-5, 7-8-3, 9-1-5, 9-8-3. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7-1-5, 7-1-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் நம்மளுக்கு. 7-9 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் கூட 7-9 வரலாம். நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் ஏமாற்றும். அதனால பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் இந்த செட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்கு தான். நம்ம வந்து எப்போதுமே கொடுக்குற ரிஸ்க் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம். ஏன்னா வின்னிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சேர்த்து கொடுக்குறோம். இல்லை அதாவது 2-3 ட்ரிக்கில் நம்மளுக்கு வந்து 1ஆம் நம்பர் கிடைக்கும் போது நம்ம வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கெஸிங் எடுத்து கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏமாத்துது. சில நாள் பாஸ் ஆகுது, சில நாள் ஃபெயில் ஆகுது. அது மாதிரி தான் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 7-9. இந்த 7-9லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் உள்ளே வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா 1 கூட சேர்த்து 7-9 கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை இந்த 1ஆம் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் ஏமாற்றலாம். இந்த 1ஆம் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லை அப்படின்னா இந்த 3 நம்பரை கணக்கு பண்ணிக்கிறீங்க. 7-9-5ன்றது
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இதை வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த 3 நம்பரு ஆல் போலில் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டில் ட்ரை பண்ணுறேன்னா ஆல் போலில் நம்ம 7 9 கொடுத்துருக்கோம். செட்டில் ட்ரை பண்ணுறேன்னா இந்த 7 9 சேர்த்து கூட, அதாவது 7 9 7 5 இல்லை 9 5 அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்க 1 9 1 2 1 0 9 0 9 6 2 0 2 6 6 9 6 0. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 6 0 0 6ன்னு வரலாம், 6 9 9 6ன்னு வரலாம், 6 2 2 6ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 9 0 1 9 6 1 2 0 1 2 6 6 9 0 6 2 0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 6 0 6 2 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக தான் இப்படி காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. 1 மணிக்கும் காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 0 6 பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 0 6 இந்த 0 6ல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் 0 நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வர்ற மாதிரி தோணுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் வரணும். அப்படி வந்தால் உங்கள் கெஸ்ஸிங்கில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வர்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர், இல்லைனா 6 கூடவே சேர்ந்து 1ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6 1 நம்ம ஒரே போர்டில் கொடுத்துருக்கோம். 6ஆம் நம்பர் 2 போர்டில் கிடச்சிருக்கு. டபுள்ஸ் கூட வரலான்பா, சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்கன்னா 1 6 சேர்ந்து வரலாம், அதே மாதிரி 0, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் இப்படி வந்து செட்டில் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 இந்த பாருங்க 6 2 0 இங்கே கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 2 1 3 1 8 1 5 2 8 2 5 3 8 3 5 0 5. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 8 8 1 வரலாம், 1 5 5 1 வரலாம், 1 2 2 1 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 8 1 2 5 1 3 8 1 3 5 0 2 8 0 3 5. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 8 1 8 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 1. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங் கூட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பரும் வரலாம், 2ல் ஒரு நம்பர் கூட வரலான்பா. நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு தான் வந்து 8 மணிக்கு நம்மளுக்கு ரெகுலராக வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. அதனால நம்ம புதுசாக வந்து நம்ம வந்து ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றி தான் ஆல் போர்டு ட்ரிக்கில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயிலில் தான் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ஆனால் வந்து நமக்கு இது வேறு கேசிங்கில் கிடச்ச நம்பர் 8 1 பார்த்திங்கன்னா வேறு கேசிங்கில் கிடச்ச நம்பர். ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இந்த 5 1 5 2 இது 2 1 அப்படின்றது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2ம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட்லேருந்து திரும்ப வர்ற மாதிரி தோணுது, அதனால் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 3 இதுதான் சேர்த்து கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. அதுக்கப்புறம் 8ஆம் நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பரோட 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் 1ஆம் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து கெஸிங் கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சில டைம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வர்ற நம்பர் பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் வரும். அதனால் வந்து 1ஆம் நம்பர் வந்தால் வரலாம். அதாவது 1 மணிக்கு பாஸ் ஆகி 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து 1ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டில் பார்க்கலாம். பாய்.